இந்த காலை வேளைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லவரே, மகத்துவமானவரே, மாறாதவரே, அன்பு நிறைந்தவரே, உயிர்த்தெழுந்த இயேசுவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர் அசையாமல் உறுதியுடன் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படி எல்லா சூழ்நிலையிலும் உறுதியாய் உமக்குள்ள நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 3வது அதிகாரம். இப்படி ஆனால் யூதருடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? முந்தின அதிகாரத்துல நம்ம ஒருத்தன் விருத்த சேதனம் இல்லாம நியாய பிரமாணத்தை கை கொள்றான். புறஜாதியார் நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறாங்க. ஆனா யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணியிருக்காங்க. ஆனா நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட கட்டளைகளின்படி நடக்கல. அது கடைசியில நம்ம பார்த்தோம். உள்ளத்துல உண்மையான யூதனே யூதன் அப்படின்னு பார்த்தோம். ஆவியின்படி இருதயத்துல உண்டாகிற விருத்த சேதனம், இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஏற்படுகிற மாற்றம்தான் உண்மையான விருத்த சேதனம். அப்படிப்பட்டவர்களுக்கு புகழ்ச்சி தேவனால் வருகிறது அப்படின்னு கடைசியா பார்த்தோம். அப்படி இருக்கும்போது யூதனுடைய மேன்மை என்ன? ஒருத்தன் யூதனா இருக்கிறதுனால அவனுக்கு என்ன அட்வான்டேஜ்? விருத்த சேதனம் பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பவுல் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு அடுத்த வரியில பதில சொல்றாரு. அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. மேன்மை, யூதனுடைய மேன்மையும் விருத்த சேதனத்துடைய பிரயோஜனமும் மிகுதியாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யூதனுடைய மேன்மையை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. கர்த்தருடைய வசனம் வார்த்தைகள் மோசையின் மூலம் அவங்க கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டது. விசேஷித்த மேன்மையாமே அதுதான் அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்ற மேன்மையை கொண்டு வந்தது. தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன? ஒரு சிலர் என்ன செய்யல? அந்த கர்த்தருடைய வார்த்தைய விசுவாசிக்கல. அவர்களுடைய விசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அவங்க ஒரு சிலர் கர்த்தருடைய வார்த்தைய விசுவாசிக்காததுனால தேவனுடைய உண்மை என்ன செய்யாது? மாறாது, அவமாக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆக்க மாட்டாதே. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லலாமே. எழுதி இருக்கிறபடி அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எங்க எழுதியிருக்குன்னா சங்கீதம் 51:4 எழுதியிருக்கு. அந்த வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை இடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றத அங்க பாக்குறோம். அவர் பேசும்போது அவருடைய நீதி விளங்கும், அவர் நியாயம் தீர்க்கும் போது அவருடைய பரிசுத்தம் விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதைத்தான் இங்க எடுத்து பவுல் சொல்றார். தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. எல்லா மனுஷரும் பொய்யர், ஆனா தேவன் மட்டும்தான் சத்தியபரர், உண்மையுள்ளவர். இது சங்கீதம் 116:11 சொல்லப்பட்டிருக்க வசனத்தை எடுத்து பயன்படுத்துறாரு. கர்த்தர் சொல்ற வார்த்தை நீதி உள்ளது. அவர் பேசும்போது நீதி விளங்கும்,
அவர் நியாயம் தீர்க்கும் போது அதுல அவருடைய பரிசுத்தம் விளங்கும் அப்படின்றத இந்த வசனம் சொல்லியிருக்கு. நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். இப்ப பவுல் சொல்றாரு, நான் மனுஷர் பேசுற மாதிரி இப்ப பேசுறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? நம்ம பாவம் செய்கிறதுனால தேவன் நீதி உள்ளவர், அவர் பாவம் இல்லாதவர் அப்படின்னு விளங்க பண்ணுகிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நான் பாவம் செய்யறதுனால அவர் நீதி உள்ளவர், அவர் பாவம் செய்யாதவர்ன்றத விளங்க பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார். கோப ஆக்கினை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? கோபாக்கினை தண்டனை கொடுக்க போற, நியாய தீர்ப்பு நாள்ல தண்டனை கொடுக்க போற தேவன் அநீதி உள்ளவர் சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? நீதி உள்ள நியாயாதிபதி அவரு. அவர்கிட்ட அநீதி உள்ளவர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க முடியாது. அவர் நீதி உள்ளவர், அதனால நியாயம் தீர்க்க போறார். அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவான் ஏன்? நான் பொய் சொல்றதுனால தேவன் சத்தியம் உள்ளவர் அப்படின்றதுனா அவருடைய சத்தியம் அவருக்கு மகிமையை கொண்டு வருது அப்படின்னு சொன்னா நான் பாவியின் தீர்க்கப்படுவான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். நன்மை வரும்படி தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? இப்படி நம்ம சொன்னோம்னா நன்மை வர்றதுக்காக தீமைய செய்வோம் அப்படின்னு சொல்லிடுவோமே அப்படின்னு கேட்கிறார். அதனால அப்படி சொல்லக்கூடாது. நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்கள். சிலர் பவுல் இப்படி பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாய் இருக்கும். அப்படி போதிச்சோன்னா நமக்கு வர்ற தண்டனை நீதி உள்ள தண்டனையா இருக்கும். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? யார பார்க்கிறோம்? புறஜாதியினரை பார்க்கிலும் நாங்கள் விசேஷமானவர்களா அப்படின்னு கேள்வி கேட்டு எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. யூதராயிருந்தாலும் கர்த்தருடைய ஜனமாயிருந்தாலும் கிரேக்கரா இருந்தாலும் புறஜாதியினராயிருந்தாலும் எல்லாரும் பாவத்துக்கு கீழ்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் பாவம் இல்லாதவன் ஒருவன் கூட இல்லை. இந்த வசனம் சங்கீதம் 14 இருந்து எடுக்கப்பட்ட வசனம். 1 இருந்து 3 வரைக்கும். நீதிமான் யாருமே கிடையாது. உணர்வு உள்ளவன் இல்லை. தேவனை தேடணும் அப்படின்ற உணர்வு ஒருத்தர் கூட இல்லை. தேவனை தேடுகிறவனும் இல்லை. இது ஒரு துன்மார்க்கன், தேவனை தேடாத மனுஷன் எப்படிலாம் இருப்பான் அப்படின்றத இந்த 10வது வசனத்துல இருந்து 17வது வசனத்து 18வது வசனம் வரைக்கும் துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாருமே போக வேண்டிய வழியை விட்டு வழி விலகி எல்லாரும் கெட்ட வழிகளுக்கு போயிட்டாங்க, கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் வஞ்சனை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சங்கீதம் 5வது அதிகாரம் 9வது வசனம். அதை எடுத்து இங்க பவுல் பயன்படுத்துறாரு. அங்க தாவீது சொல்றார், திறக்கப்பட்ட பிரேத குழி அப்படின்னா
திறந்திருக்க ஒரு பிரேத குழியில நாற்றம் வரும். அது மாதிரி வாயில இருந்து கெட்ட வார்த்தைகள் வருது. தங்கள் நாவினால் வஞ்சனை செய்கிறார்கள், நாவினால ஏமாத்துறாங்க. அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. எப்படி விஷம் ஒரு மனுஷனை கொன்றுமோ அது போல வாயில இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவங்களை அழித்து போடுகிறதா இருக்கு. இந்த உதட்டின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறதுன்றது சங்கீதம் 140:3 எடுத்து சொல்லியிருக்காரு. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. வாயில எப்பயும் சபிக்கிற வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகளால நிரப்பப்பட்டிருக்கு. இது சங்கீதம் 10:7 எடுத்து சொல்றாரு. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. கொலை செய்யறதுக்கு தீவிரமா கால்கள் ஓடுது. இது ஏசாயா 59:7. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இது ஏசாயா 59:8 சொல்லப்பட்டிருக்க வார்த்தைய இங்க பவுல் எடுத்து பயன்படுத்துறார். சமாதானமா வாழ அறியல அவங்களுக்கு. சமாதானம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அவங்க போற பாதையில சமாதானம் இல்லை. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. கண்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. அதனால பயம் இல்லாம, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம பொல்லாப்பானத துணிகரமா செய்யறாங்க. சங்கீதம் 36:1 இத எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அதனால தெய்வ பயம் இல்லாதனால தன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப துன்மார்க்கமா, பாவம் நிறைந்தவர்களா, இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்றவங்களா இந்த துன்மார்க்கர் காணப்படுகிறாங்க. தேவனை தேடாத மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பகுதியில நம்ம பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, யூதரோட மேன்மை என்ன, விருத்த சேதனம் பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு பவுலே அதற்கு பதில் சொல்றாரு. யூதர்களுக்கு மேன்மை என்னன்னா, அவங்களுக்கு கர்த்தருடைய வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டது, அதுதான் அவங்களுக்கு விசேஷம். ஒரு சிலர் விசுவாசிக்கல. அவங்க விசுவாசிக்காதனால தேவனுடைய உண்மை இல்லாம போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தேவன் உண்மையுள்ளவர், ஆனா எந்த மனுஷனும் பொய்யர் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பாவம் தேவன் நீதி உள்ளவர்ன்றத விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அவர் அநீதி உள்ளவராயிருவாரு. அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க முடியாது. நம்மளுடைய பொய்யினால தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாகும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம பாவி என்று தீர்க்கப்படுவான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நன்மை வரும்படி தீமை செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு செய்யக்கூடாது அப்படின்றத பவுல் இந்த பகுதியில சொல்றாரு. அதுக்கப்புறம் துன்மார்க்கனுடைய வாழ்க்கை, தேவனை தேடாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமா போயிட்டோம், நன்மை செய்கிறவன் ஒருவன் கூட இல்லை. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, வாயில கெட்ட வார்த்தை வருது, வஞ்சகம் நிறைந்ததா இருக்கு, பாம்பின் விஷத்தை போல உதடுகள் காணப்படுது, வாய் எப்பயும் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில நல்ல துதிக்கிற துதியும் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் தான் இருக்கணும். கால்கள் ரத்தம் சிந்த கொலை செய்ய தீவிரமா போகுது. சமாதான வழியே அவங்களுக்கு தெரியல.
இஷ்டம் போல, தங்களோட இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கண்கள்ல தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல பார்த்தோம். நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே அப்பா அம்மை விட்டு தூரமாய் இருந்த நாட்கள்ல துன்மார்க்கரை போல வாழ்ந்து வந்தோம். எங்களோட இஷ்டப்படி வாழ்ந்து வந்தோம். ஆனா நீங்க எங்களை தேடி வந்து ரட்சித்து உண்மை போல எங்களை மாற்றி இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நாங்கள் இந்த காலை வேளையில எங்களுடைய அவயவங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்க எங்க இஷ்டம் போல வாழக்கூடாது. உமக்கு பயப்படுற பயத்தோடு எங்களுடைய நாவை காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஞானமாய் பேச கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய கால்கள் கைகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிரியமானதை மாத்திரம் பேச, உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தலும்படியா செபிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல சத்தியத்தை அறிந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. God bless you.